காசு வச்சிருக்க எடுத்துக்கோ. சரி சரி. Halt Wien Mitte, Landstraße. Na 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 na. Rejected. ஹலோ அண்ணே கேக்குதா? அண்ணே அண்ணே எனக்கு மெயிலில் ஒரு இன்டர்வியூ வந்துருக்கு, ஆஸ்திரேலியன் லாஜிஸ்டிக்ஸ். அதான் போன வாரம் அனுப்பியிருந்தேன், அவங்க இப்போ தான் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இல்லை காலையில் ஆன்லைன் இன்டர்வியூ வர சொல்லியிருக்காங்க ஸ்கைப்பில். ஓகேண்ணே ஷேப் பண்ணிட்டேன். தேங்க்ஸ்ண்ணே. சரிண்ணே, ஓகே நான் முடிச்சுட்டு உனக்கு சொல்கிறேன். ஓகேண்ணே, பை. Yes, my name is David. Yep, I've sent you the resume, and thank you a lot for giving me this chance. All right, thank you very much.
David Samuel, you can go in now. Come in. David, have a seat. Thank you, sir. So, David, Mr. George spoke to me about you. Oh, sir. Sir, my resume, sir. So, David, tell me about yourself. Sir, my name is David Samuel, sir, and I've actually graduated in banking and finance major, and I have a first class honors, sir. I've included right behind my resume over there. And besides that, sir, I've worked in a few companies, and in that is also in the field of banking and finance. And so for now, that's about it, sir. And also, sir, I had an online interview with Mr. George, which you already know about in Skype just last night, and I knew my interview was today. Okay, so, David, why Australian Logistics? Sir, the way I see it, sir, Australian Logistics is a broad international company, so it will be a good opportunity for me to actually move out and enhance my experience just right over Malaysia. So, David, actually, this second interview is just a formality. Yes, I was quite impressed with your qualification. Thank you, sir. But do you mind working in a branch which is further away from here? Yes, sir. Shouldn't be a problem, sir. 1 minute. Hello, sir. Yes, sir. Oh, but he's qualified, sir. Okay, sir. Oh, okay. Okay, sir. David, I'm actually sorry to tell you this, but the higher authority has found somebody else for this job. It's not that you're not good, you're very qualified for this job. But I'm really sorry, David. Okay, sir. Thank you, sir. Okay, thank you, David. Thanks. But I hope to work with you in the future. Sure, sir. Sure. Thank you, sir. Sir, my file. Sir. Thanks, sir. உனக்கு என்னதான்டா பிரச்சனை? என் பேர் டேவிட்ண்ணே. நான் ஒரு பேங்கிங் ஃபைனான்ஸ் கிராஜுவேட்ண்ணே. அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸில். எனக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேண்ணே. நான் இதுமாரி சுற்றிக்கிட்டு இருக்கேண்ணே. என்னடா உனக்கு மட்டும் நடக்கிற மாதிரி பேசிக்கிறேன்? யாருக்கு தான் நடக்கல? நானும் ஒரு கிராஜுவேட் தான்டா. ஆனால் இப்போ ஜெகானா எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்? பிகாஸ் சிச்சுவேஷன் மேக் பீப்பிள் சச். உங்களுக்கு என்னென்ன தெரியும்? எனக்கு அப்பா அம்மா கூட கிடையாதுண்ணே. எனக்கு எல்லாம் எங்கள் அண்ணன் தான். இந்த லேப்டாப் கூட அவன் தான் வாங்கி கொடுத்தேன். அதை அடிச்சுட்டு போயிட்டானுங்க. டேவிட், உன்னை பார்க்க எனக்கு என்ன பார்க்குற மாதிரி இருக்குண்ணா. என் நம்பர் எடுத்துக்க, நான் ஒன்னே மாத்துறேன். Has found somebody else for this job. என்னடா உனக்கு மட்டும் நடக்கிற மாதிரி பேசுகிறேன்? யாருக்கு தான் நடக்கல? Oh, but he's qualified, sir. நானும் ஒரு கிராஜுவேட் தான்டா. ஆனால் இப்போ
ஜெகானா எல்லாத்துக்கும் தெரியும். ஹலோ ஜெகாவா டேவிட் பேசணும். ஜெகாடா என்ன செய்றியா? ஒட்டண்டா ஏய் என்னடா நடந்துச்சு பெருசா விடுறா, இதெல்லாம் இதுல சகஜம்டா. தப்புன்ட்டேன்டா, தப்புன்ட்டேன். சரா வாடா ஏய் இரு வரேன்.
நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டும் போது முடிவுன்னு ஒன்று எடுக்க வேண்டியது இருக்கும். சிலருக்கு அந்த முடிவு ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். அதுவே சிலருக்கு வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரு தருணமாக கூட அமையலாம். ஆனால் சில நேரத்தில் நம்ம தவிர்க்க முடியாத காரணத்தினால தப்பான முடிவுகள் எடுக்கிறோம். அது நம்ம வாழ்க்கையை மாற்றிடும். சீக்கிரமாக முன்னேறுற மாதிரி தெரியும், ஆனால் அதில் சந்தோஷமும் மன நிம்மதியும் இருக்காது. உங்கள் விடாமுயற்சியை கைவிடாதுங்க. நம்பிக்கையோடு இருங்க, நிச்சயமாக ஜெயிக்கலாம். ஏன்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் நீங்கள் மட்டும்தான் காரணம்.